வணக்கம் அண்ட் வெல்கம் டு மதுரை ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ குரூப் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை என்ன பார்க்க போறோம். லாஸ்ட் டைம் எப்படி இருந்துச்சு, குரூப் 2 எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் ப்ரிலிம்ஸ் மெயின், இப்போ நான் இன்டர்வியூக்கு வந்து இன்டர்வியூ வந்து இருக்காது. ஸோ இந்த வருஷம் குரூப் 2க்கு வந்து எப்படி இருக்கும் அப்படி சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பெரிய மாற்றம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இன்டர்வியூ வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் மட்டும்தான் இருக்கும். முன்னாடி வந்து இன்டர்வியூ போஸ்ட் இருக்கும், அதுக்கும் இப்போ இன்டர்வியூ கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2க்கும் 2A என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்க போறோம். ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் அதே தான். 200 கொஸ்டின்ஸ் தான் இருக்க போகுது ப்ரிலிம்ஸ்ல. அதில் 100 தமிழ் இருக்கும். அப்படின்னா ஜென்ரல் தமிழ் 100, அப்படி இல்லைன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் 100, அந்த மாதிரி வந்து ஒரு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்புறம் பேலன்ஸ் உள்ள 100 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கும். ஸோ மொத்தம் வந்து 200 கொஸ்டின். ஸோ ப்ரிலிம்ஸ் நம்ம கிளியர் பண்ணதுக்கப்புறம் வந்து மெயின்ஸ் கூப்பிடுவாங்க. ஸோ மெயின்ஸ்க்கு வந்து சிலபஸ் இல்லை பேட்டர்ன் எப்படி வச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, மெயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மெயின்ஸ் பேப்பர் இருக்கும். அது வந்து தியரியாக எழுதுகிற மாதிரி இருக்கும், கொஸ்டினாக எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த தடவை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, குரூப் 2A மெயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் தான் வைக்கிறாங்க. அதே மாதிரி குரூப் 2 மெயின்ஸ் இன்டர்வியூ போஸ்ட் அந்த மாதிரி 2ல வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் 2ல அது வந்து தியரி பேப்பர். ஸோ இது வந்து 2A வந்து அப்ஜெக்டிவ் பேப்பர். வெறும் குரூப் 2 வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து தியரி பேப்பர். கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து OMR பேஸ்ட் டெஸ்ட்டாக இருக்கும். 2 வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணை வச்சு நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் மாற்றிருக்காங்க. இதில் சிலபஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் பர்டிகுலராக குரூப் 2A சர்வீசஸ் அதை பற்றி தான் பார்த்துருக்கோம். இது வந்து சிங்கிள் பேப்பர் தான். இதில் ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து 50% கொஸ்டின்ஸ் இருக்கும். அதாவது 200 கொஸ்டின்ஸில் 100, அதாவது 50% வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்ல வந்து கொஸ்டின் இருக்கும். அது வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். அப்புறம் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். ஸோ எஸ்எஸ்சி அப்படி பார்த்தீங்கன்னா அதில் ஜென்ரல் ரீசனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் வந்து கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 20% ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட 40 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அப்புறம் லாங்குவேஜ் ஜென்ரல் இங்கிலீஷ் ஆர் ஜென்ரல் தமிழ், இதில் வந்து 60 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ மொத்தம் மெயின்ஸில் குரூப் 2A வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின் வந்து என்ன இருக்க போகுது, ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்க போகுது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 60 கொஸ்டின் வந்து தமிழ், ஜென்ரல் தமிழ் இருக்கும். அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கும். அப்புறம் பேலன்ஸ் 40 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங் இருக்கும். ஸோ அதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. இதை வந்து தனியாக பிரிச்சிருக்காங்க. பார்ட் ஏல ஜென்ரல் ஸ்டடீஸில் டிகிரி ஸ்டாண்டர்டில் வந்து 100 கொஸ்டின்ஸ் அதில் ஸ்பிட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா ஜென்ரல் சயின்ஸில் எவ்வளோ கொஸ்டின் இருக்கும், ஜாகிரஃபி எவ்வளோ இருக்கும், ஐஎன்எம்ல எப்படி இருக்கும் சொல்லி ப்ரிலிம்ஸை படிச்சிருப்போம்ல, அந்த மாதிரி இவங்க பார்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் மார்க்கும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. எத்தனை கொஸ்டின் கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ யூனிட் 1 பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, தமிழ் சொசைட்டி, கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜென்ரல் ஸ்டடீஸில் முக்கியமாக இவங்க வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு அதை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் இல்லை ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. ஸோ இந்தியாவை வச்சுக்கிட்டு எல்லாமே தமிழ்நாடு ரெஃபரன்ஸாக தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்க போகிறோம், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, யூனிட் 1 மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, தமிழ் சொசைட்டி, கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ், இதுக்கு வந்து 20 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அடுத்து யூனிட் 2 அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு வந்து 30 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் டெவலப்மெண்ட் வந்து 15 கொஸ்டின்ஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 4 வந்து தமிழ்நாடு எக்கானமி அண்ட் சோசியல் இஷ்யூஸ் இன் தமிழ்நாடு 20 கொஸ்டின்ஸ். அப்புறம் ஜாகிரபி ஆஃப் தமிழ்நாடு என்விரான்மெண்ட், பயோடைவர்சிட்டி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இன் தமிழ்நாடு 15 கொஸ்டின்ஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்ட் ஏ முடிஞ்சிருச்சு. ஸோ பார்ட் ஏ முடிஞ்சிருச்சு, அதில் வந்து 100 கொஸ்டின் முடிஞ்சிடும். அடுத்து பார்ட் பியில் வந்து 60 கொஸ்டின் வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 27 டாபிக்ஸ் இருக்குது. இதில் வந்து 40 கொஸ்டின் கேட்க போகிறாங்க. அடுத்து பார்ட் சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிராமராக தான் இருக்குது. ஸோ இப்போ ஒரு சில எக்ஸாம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் எழுதுவாங்க பார்த்தீங்களா. இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் இல்லை அக்ரிகல்ச்சர் ஏதாவது எக்ஸாம் எழுதும்போது காலையில் ஒரு அப்ஜெக்டிவ்ல குவாலிஃபைங் எழுதுவீங்களா, அந்த மாதிரி தான் வந்து தமிழில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து கிராமர் தான். ஸோ இங்கிலீஷ்லையும் அப்படி தான் கிராமர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 2Aல வந்து என்ன மெயினாக இருக்குன்னா 100 ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. அப்புறம் 40 ரீசனிங் இருக்க போகுது. 60 தமிழ் ஆர் இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் வந்து இருக்க போகுது. ஸோ இதுதான் வந்து குரூப் 2Aல நம்ம மெயின்ஸில் வந்து இப்போ தான் நடக்க போகுது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து OMRல தான் இருக்க போகுது. பெண்ணை வச்சு நம்ம வந்து அப்ஜெக்டிவ்ல வந்து OMRல வந்து மார்க் பண்ண போகிறோம். ஸோ சேட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். இதே இது குரூப் 2 அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தியரியில தான் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ குரூப் 2 ஸ்டாண்டர்டை வந்து இப்போ குரூப் 1 ஸ்டாண்டர்ட் மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அது வந்து நம்ம தியரியாக எழுதுற மாதிரி தான் இருக்கும். ஒரு எஸ்ஏவா 6 மார்க்கா எப்படி இருக்க போது தெரியல. ஆனால் ஜென்ரலாக வந்து 40 மார்க்ஸாக ஸ்பிட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் 300 மார்க் கொடுத்துருக்காங்க. இதையும் யூனிட்டாக தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க. இதில் ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி மெயினாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது யூனிட் 1ல வந்து
மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா வித் ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு, இதில் வந்து 40 மார்க்ஸ். இதில் மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, ஓகே, அதில் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. ஸோ இப்போ எல்லாமே தமிழ்நாடோட பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. ஸோ 40 மார்க் இருக்கு யூனிட் 1. அடுத்து யூனிட் 2 தமிழ் சொசைட்டி கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ், இது ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் தான், இதுவும் 30 மார்க்ஸ். அடுத்து யூனிட் 3 சோஷியல் இஷ்யூஸ் இன் இந்தியா வித் ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. ஸோ சோஷியல் இஷ்யூஸ் வந்து 50 மார்க் இல்லைன்னு கேட்குறாங்க. அடுத்து யூனிட் 4 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் டெவலப்மெண்ட், இது வந்து 40 மார்க்ஸ் கேட்குறாங்க. அடுத்து யூனிட் 5 கான்ஸ்டியூஷன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் இன் இந்தியா வித் ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு வந்து 60 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து ஜாகிரபி ஆஃப் இந்தியா, என்விரான்மெண்ட், பயோடைவர்சிட்டி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இந்தியா, இது ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு வந்து 40 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து யூனிட் 7 இந்தியன் எக்கானமி வித் ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு வந்து 40 மார்க்ஸ். ஸோ இந்த மாதிரி 7 யூனிட்ஸில் இருந்து மொத்தம் வந்து 300 மார்க்ஸ் வந்து கேட்க போகிறாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே படித்தது தான், இன்னும் கொஞ்சம் வந்து ரிட்டன் ப்ராக்டிஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம வந்து பண்ணிடலாம். ஸோ இதுதான் ஒரு பெரிய அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ குரூப் 2 மெயின்ஸ்க்கு என்ன சிலபஸ், குரூப் 2A மெயின்ஸ்க்கு வந்து என்ன சிலபஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ரீகேப் பார்ப்போம். ஸோ குரூப் 2A என்ன கேட்க போகிறாங்கன்னா 200 கொஸ்டின்ஸ், 200 கொஸ்டின்ஸில் 100 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வரப்போகிற ஜென்ரல் ஸ்டடீஸில் வரப்போகுது. பேலன்ஸ் லெவல் 100 வந்து பார்த்தீங்கன்னா 40 இது ரீசனிங்கும், 60 இது தமிழ் ஆர் இங்கிலீஷ் வரப்போகுது. ஃபுல் அண்ட் ஃபுல் இது OMR பேஸ்ட் டெஸ்ட் தான் இருக்கும். இதே இது குரூப் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து 300 மார்க்ஸ் டெஸ்ட். இதில் வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணி யூனிட் 7 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் பார்த்துருக்கோம். ஸோ நம்ம மதுரை IAS அகாடமியில் குரூப் 2க்கு கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்கு. நம்ம ஸ்பெஷல் ஃபோக்கஸ் வந்து நம்ம இங்கிலீஷ் கொடுத்து நம்ம போயிட்டு இருக்கோம். இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஒரு 1 வீக் உட்கார்ந்தோம்னா நம்ம இங்கிலீஷ் வந்து ஈஸியாக படித்து முடிச்சிடலாம் தமிழை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இனிமேல் நீங்கள் எக்ஸாம் புதுசாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம தமிழ் படித்தும் கிளியர் பண்ணலாம், ஜென்ரல் இங்கிலீஷ் படித்தும் கிளியர் பண்ணலாம். ஸோ ஆல் த பெஸ்ட். எல்லாரும் குரூப் 4 எக்ஸாம் வந்து நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ.